சும்மா வணக்கம் மக்களே. ஸோ நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. செம்ம லேட்டாக வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். சாரி காய்ஸ், தூங்கிட்டேன். சரியா, இதுக்கப்புறம் டப்புன்னு வீடியோ வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சேதனை வீட்டுக்குள்ளே அந்த எவிக்ஷன் கார்டை தூக்கிட்டு போய் மிரட்டுறாப்ல. சரிப்பா, யாருப்பா இந்த வீட்டை விட்டு இன்னைக்கு வெளியே போவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது வீட்டுக்குள்ளே இருந்து முக்கால்வாசி பேர் வந்து கம்மாருதின்னு தான் சொல்லியிருக்காங்க. சார், காமு மாமா தான் அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார். சார், காமு மாமா கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே போயிடுவார்னு நினைக்கிறேன் சார்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா வீட்டுக்குள்ள அவர் பண்ற விஷயங்கள் சும்மா இல்லாம வாயை வச்சுக்கிட்டு வளகொலன்னு எனத்தியா பேசிக்கிட்டு அடுத்தவங்களை பத்தி ரொம்ப குறைச்சலா பேசிட்டு இருக்காப்ல. ரொம்ப குறைச்சி தான் பெரிய இது மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. அந்த காரணத்துல வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து கமாருதீன் தான் வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் லாஸ்ட்ல யார் வெளியே போவா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நம்ம நேத்தே ரிவீல் பண்ணிட்டோம். அப்சரா அவர்கள் தான் அந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்க. ஆக்சுவலா இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ப்ரோ இது ஃபேரே கிடையாது ப்ரோ, இது அன்ஃபேர் ப்ரோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சிம்பிளா ஒன்று சொல்லிட்டா, அப்சரா வெளியே போகிறது ஃபேரா அன்ஃபேரான்னு கேட்டிங்கன்னா ஃபேர் தான். ஆனால் அரோராவை உள்ளே வச்சுட்டு அப்சரா மாதிரி ஆட்களை வெளியே அனுப்பும் போது தான் அன்ஃபேராக இருக்குது. மற்றபடி ஓட்டின் அடிப்படையில் பார்க்கும்போது அப்சராவுக்கு உண்மையாகவே ஓட்டுகள் இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், அந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ணல ப்ரோ. அமைதியாக சுற்றிட்டு இருந்தாங்க. எல்லார்ட்டையும் ஜாலியாக பேசிட்டு எல்லாருக்கும் ஒரு குட்டான ஒரு வைபை கொடுத்துட்டு தான் சுற்றிட்டு இருந்தாங்களே தவிர மற்றபடி ஒரு கண்டென்ட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு காதல் கண்டென்ட், சண்டை கண்டென்ட், சென்டிமெண்ட் கண்டென்ட், இந்த மாதிரி எந்த ஒரு கண்டென்ட்டும் கொடுக்கல. அவங்க ரொம்ப ரியலாக அந்த வீட்டுக்குள்ள உட்காந்துருந்தாங்க. அது இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு செட் ஆகாது. அது உங்களுக்கே தெரியும். ரொம்ப ரியலாக இருக்கவங்க, வெளியே இருக்க மாதிரி அமைதியாக உள்ளே இருக்கவங்க, அது வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு செட்டே ஆக மாட்டாங்க. அந்த வகையில் நம்ம அப்சரா அவர்களுக்கு ஓட்டுக்கள் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. சரி ப்ரோ, அப்போ அரோராவே சேர்த்து அனுப்பியிருக்கலாம், ஒரு டபுள் எவிக்ஷனாச்சும் வச்சிருக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. என்னன்னா, அரோராவை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும் ப்ரோ, வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி கண்டமேனிக்கு கண்டென்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. அது என்ன அளவு கண்டென்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அது அவங்க நேமே டேமேஜ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு கண்டென்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு வீட்டுக்குள்ள ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்டாங்க. அது நீங்கள் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு விஜே பாருக்கிட்ட இருக்கும்போது நினைக்கிறேன் அவங்க ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, ஆமாம் நான் வந்து அழகாக இருக்க போய் தான் சேனல் வந்து என்ன எடுத்தாங்க. எனக்கு என்ன தோணுதோ நான் தான் இந்த வீட்டுக்குள்ள பண்ணுவேன். வெளியே யார் என்ன நினைப்பா, இந்த இது எப்படி வெளியே போகும் அதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன். எனக்கு அப்பப்போ என்ன தோணுதோ அதை நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதை நான் யாரை பற்றி கவலைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வெளியே இருக்கும் போது எதை பற்றியும் கவலைப்படாமல் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க. அது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ள மட்டும் ஃப்ரீயாக இல்லாமல் என்ன டைட்டாக உட்காந்துருப்பாங்க, வாய்ப்புகளே கிடையாது. வீட்டுக்குள்ளே அதே மாதிரி ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்காங்க. முக்கியமாக ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்க. ஸோ அந்த கண்டென்ட் தொடர்ந்து சேனலுக்கு தேவைப்படுது. ஏன்னா அந்த மாதிரி கண்டென்ட் வந்தால் தான் மக்கள் மத்தியில் நெகட்டிவாச்சும் பேசும் பொருளாக மாறும். ஓகேவா, பேசும் பொருளாக மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோக்கு வியூவர்ஷிப் வர ஆரம்பிக்கும். ஓகேவா, அவங்களுக்கு தேவை வியூவர்ஷிப் தான் ப்ரோ. எண்ட் ஆஃப் த டே என்ன நெகட்டிவாக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள உள்ளவங்க யார் நேம் டேமேஜ் ஆனாலும் சரி, அது எப்படி கிழிஞ்சு போனாலும் சரி, அவங்களுக்கு தேவை வியூவர்ஷிப். அவங்களுக்கு வியூ வந்தால் போதும், அவங்களுக்கான டிஆர்பி ஏறினா போதும். மற்றபடி அவங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. ஓகேவா, அதனால தான் இந்த மாதிரி ஆட்கள் எடுத்து போட்டிருக்காங்க. பட் அரோரா அவர்கள் நம்ம யோசிச்சது என்ன, உள்ளே போகும்போது ரியா அவர்கள் ஒன்று சொல்லியிருந்தாங்க, பலூன் அக்கான்னு அவளுக்கு ஒரு பேர் இருக்குது, அந்த பேரை மாற்றி அரோரா சிங்க்லேர்னு சொல்லி மாறணும், அதுக்காண்டி தான் நான் ஆசைப்படுறேன், அதை போய் மாற்றுவான்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் ரியா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. உள்ளே போனால் ஒரு 2-3 நாட்கள் அந்த வகையில் தான் போச்சு. அவங்க பேர் மாறி ஓகே அரோரானா சென்சிபிளாக பேசுதுப்பா, இந்த பொண்ணு வெளியே தான் அப்படி இருந்தால் நான் உண்மையாகவே ரொம்ப தங்கமான பொண்ணுப்பான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மாறிச்சு அந்த வே. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு ரியல் கேரக்டர் வெளியே வந்து ஏன் எதிர 2 பையன் எக்ஸ்ட்ரா வேணா ஒன்று கொடு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காப்புல ட்ராக் மாதிரி. ஏன்னா பிக் பாஸ்டே சொன்னாங்க ஒரு தடவை, என்ன பிக் பாஸ் 2 பசங்க மட்டும் தான் அனுப்பியிருக்கீங்க, போங்க ஒரு 5 பசங்க அனுப்புனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அது எப்போன்னா விஜே பாரு, அவங்க துஷாரு, கமாருதீன் எல்லாம் வெளியே உட்காந்து இந்த ரேங்கிங் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, யார் யாருக்கு எவ்வளோ ரேட் இருந்துச்சு, யார் யாருக்கு எவ்வளோ ரேங்க்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சொன்னாங்க 2 பசங்க தான் அனுப்பியிருப்பீங்க, 2 பசங்க தான் அனுப்பியிருக்கீங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 5 பசங்க அனுப்புங்க, அப்போ தான் நல்லா இருக்கும்னு சொல்லி பேசியிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வகையில் அவங்க கண்டென்ட் அதான் ப்ரோ, அது வந்து அது சேனலுக்கு தேவை. நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்ததாக வந்திருக்கும், நான் லாஸ்ட் வீடியோவில் கூட அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். அங்கே ஷூட்டிங்கில் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நேற்று ஒரு ஆன்ட்டி எழுப்பி கொஸ்டின் கேட்டாங்கல்ல, அந்த ஆன்ட்டி கூட நாங்கள் பிக் பாஸ் பார்க்கும்போது லைவில் வந்து ஒரு மாதிரி எங்களுக்கு கோவம்லாம் அதிகமாக வருது, எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல, நீங்கள் எப்படி அந்த இதெல்லாம் பார்த்துட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறீங்க, எப்படி உங்களுக்கு கோவம் வந்த நிகழ்வுகள் ஏதாவது இருக்காடுன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த டைமில் இன்னொரு ஆன்ட்டி வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த ஷோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாதிரி அடல்ட் கண்டென்ட்டாக போன மாதிரி இருக்குது, நிறைய டபுள் மீனிங்கில் பேசுகிறாங்க, சின்ன பசங்களால் பார்க்க கூட முடியல, இதுதான் நீங்கள் அட்வைஸ் பண்ணலாம்ல உள்ள அப்படின்னு சொல்லி கேட்டிருந்துருக்காங்க. அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை அப்படிலாம் பண்ண முடியாது, நான் போய் அவங்கள அட்வைஸ் பண்ண முடியாது, நம்ம தான் நம்ம குழந்தைய பார்த்துக்கணும், ஒருவேளை உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி விருப்பம் இல்லாத கண்டென்ட் மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் தான் சேனலை சேஞ்ச் பண்ணணும், நான் போய் அவங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ண முடியாது, நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ப்ரோ, அவங்களுக்கு தேவை டிஆர்பி,
டிஆர்பி, அவங்களுக்கு தேவை வியூவர்ஷிப். அது என்ன வகை கண்டென்ட் வீட்டுக்குள்ளே போனாலும் பரவாயில்ல, அதை அப்படியே டெலிகாஸ்ட் தான் பண்ணுவாங்க. முன்னாடிலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ரொம்ப மோசமான கண்டென்ட் வந்து அந்த 1 hour எபிசோடில் போட மாட்டாங்க, ஓரளவு கட் பண்ணிடுவாங்க, ஓகேவா. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 1 hour எபிசோட் ஸ்டார்டிங்லேயே போடுறாங்க. அந்த லெவலுக்கு அவங்க அந்த கண்டென்ட்டை வந்து எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதனால் இப்போ இவங்கள வெளியே எடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 வகையான சம்பளத்தை அரோராவுக்கு கொடுத்துட்ருக்காங்க. 2 வகையான சம்பளம் கிடைக்குது. இன்னும் ப்ரோ 2 வகையான சம்பளமா எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே அவங்களுக்கு டெய்லி இவ்வளோ சேலரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதாகிட்டே இருக்கும். வீக்லி எனக்கு தெரிஞ்சது கிரெடிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ டெய்லி சேலரி ஒன்று இருக்குது. அதையும் தாண்டி அவங்க இந்த வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி டபுள் மீனிங்கில் பேசுறது, அந்த டேட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அடல்ட் கண்டென்ட் பேச பேச வெளியே அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து எகிரிக்கிட்டே இருக்குது. 10 நாளுக்குள்ள 600 சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வந்துருக்குது. ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு 400 ரூபா, ஓகேவா. நேற்று தானே நம்ம மக்கள் கணக்கு போட்டு சொன்னாங்க 2,40,000 எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது 10 நாளில் 400 சப்ஸ்கிரிப்ஷன், 600 சப்ஸ்கிரிப்ஷன் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்குது. அந்த 600 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு 2,40,000 உங்களுக்கு கிடைக்க போகுது, ஓகேவா. வெறும் 10 நாளில் இவ்வளோ பேர் எகிரியிருக்காங்க. அப்போ இன்னும் அவங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்க அவங்க வந்து என்ன மக்களுக்கு ஷோ பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்தை ஷோ பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வெளியே இன்னும் எகிரிட்டே தான் இருக்கும். முக்கியமாக அந்த சப்ஸ்கிரிப்ஷன் போடுறாங்க தெரியுமா, அவனில் செருப்பு கொண்டு அடிக்கணும். என்ன ப்ரோ இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அது என்னடா அவ்வளோ இதாடா உங்களுக்கு, எனக்கு புரியலடா. அங்கே இருக்கிறது 4 ஃபோட்டோ இருக்கும், இல்லைன்னா 2 ரீல்ஸ் இருக்கும். உங்களை அப்படியே இழுக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி வச்சுருக்காங்க. அதில் போய் 400 ரூபா கொடுத்து விழுறேன்னா நீ எந்த அளவுக்கு மோசமான ஆளாக இருப்ப. 400 ரூபா ஒரு மாதத்துக்கு 400 ரூபா கொடுத்து அதை போய் நீ பார்க்கணுமான்னு கேட்க. என்ன இளவு புத்தினே தெரியல. நம்ம ஆளுக்கெல்லாம் நம்ம செருப்போண்டு அடிக்கணும், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அந்த வகையில் 10 நாளில் இவ்வளோ ஏற்றிருக்காங்க. இன்னும் இந்த வீட்டுக்குள்ள எத்தனை நாட்கள் இருக்க போகிறாங்கன்னு தெரில. இருக்க எகிரிட்டே தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், அது அப்படி தான் ஆக போகுது, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த வகையில் அப்சர் அவர்களை வச்சு கண்டென்ட் இல்லை, அரோரா வச்சு பயங்கரமான கண்டென்ட் இருக்குது. என்ன கண்டென்ட்டாக இருந்தாலும் போகிற அது பயங்கரமான கண்டென்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அரோரா அவர்களை அந்த வீட்டுக்குள்ளே சேவ் பண்ணிட்டாங்க. சரி ப்ரோ, அப்போ அடுத்ததாக இருக்க எஃப்ஜேயோ இல்லை யாரையாச்சும் என்வைட் பண்ணியிருக்காமான்னு கேட்டிங்கன்னா, இல்லை ப்ரோ, அவங்களுக்கு தேவை காதல் கண்டென்ட் ப்ரோ. எஃப்ஜே வீக் பண்ணிட்டு ஆதிரை என்ன பண்ணுவாங்க புரியுதா. இப்போ நிறைய பேர் வந்து நேற்று என்கிட்ட கேட்டது, சரி ப்ரோ அரோரா விட்டுட்டாங்க, எஃப்ஜேயாச்சும் தூக்கியிருக்கலாமே, அவங்களுக்கும் ஓட்டுகள் இல்லையே, அவனும் இந்த வீட்டுக்கு அதிகமாக பேசிட்டு சுற்றுறான்ல ப்ரோன்னு கேட்டிங்க. அதே தானே அங்கேயும் ப்ரோ. இப்போ எஃப்ஜே வந்து என்ன தான் ஆதிரை விட்டு லைட்டாக தள்ளி போனாலும் ஆதிரை தேடி வந்து ஒரு மாதிரி கட்டி பிடிச்சி கொஞ்சிறது என்ன கொலாவுறது என்ன அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த கண்டென்ட் அவங்களுக்கு தேவை. ஸோ அவங்க கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க, மற்றபடி வேறு எதுக்குமே இல்லை. ஸோ அந்த வகையில் அவங்களெல்லாம் வெளியே எடுக்க மாட்டாங்க, வெளியே போக போகிறது கிடையாது. எஃப்ஜேலாம் இன்னும் இருப்பாப்பில், எத்தனை நாளுக்குள்ளே இருப்பாப்பில். ஸோ வரப்போகிற வாரத்தை பொறுத்தவரைக்கு, அதாவது இந்த வாரம் இந்த திங்கள் செவ்வாயிலேருந்து எனக்கு தெரிஞ்சு நாமினேஷனில் கலையரசன் மாட்டிடுவான். எப்படியும் கலையரசனை தூக்கிடுவாங்க. கலையரசன் இல்லாட்டினா ஆமாம் கலையரசன் தான் இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த வீட்டுக்குள்ள ரொம்ப டம்மி. நிறைய டம்மி இருக்குது, ஆனால் அந்த டம்மியில் முக்கால்வாசி டம்மி பயங்கரமாக பிஆர் செட் பண்ணிட்டு வந்துருக்குது. அது எப்படியும் குறைஞ்சது 60-70 நாள் இந்த வீட்டுக்குள்ளே இருந்துருவாங்க. ஸோ அதனால் அவங்களெல்லாம் தூக்க முடியாது. கலையரசன் மாதிரி ஆட்கள் தான் அந்த பிஆர்லாம் செட் பண்ணாமல் சும்மா உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ அவங்க தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம். திரும்பியாக சொல்கிறேன், இந்த ஷோ இப்படி தான் இருக்கும் இதுக்கப்புறம். அது அவங்க சொல்லிட்டாங்க நேற்று, இந்த ஷோ இனி இப்படி தான் இருக்கும். அவங்க வந்து தமிழ் பிக் பாஸை ஹிந்தி பிக் பாஸை தாண்டி எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அதை மாற்ற முடியாது, நம்ம அதை எப்படி மாற்ற முடியாது. நம்ம வெளியேருந்து என்ன கற்றுனாலும் அவங்க மாற்ற போகிறது கிடையாது. இந்த ஷோவோட ஃபார்மெட் அப்படி தான் போக போகுது. மேபி இந்த ஒயில்ட் கார்டு ஏதாச்சும் உள்ளே போய் மாற்றினா உண்டு. முக்கியமாக இன்றைக்கி துஷாருக்கு சரியான செருப்படி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா பயங்கரமாக வச்சு செஞ்சுருக்காங்க போல். நேற்று கூட நம்ம சேதனை வந்து ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருப்பாப்புல, வார்னிங் சொல்ல முடியாது, ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாப்புல. அது புரியாமல் அந்த ஆடு வந்து பேனு தலையாடிட்டு உட்காந்துருக்கோம். என்ன இன்னைக்கு செய்ய போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.